தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புதிதாக வாங்கிய 5 கார்கள் ஒரே நேரத்தில் பழுதானதால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கார்களை தள்ளிச் சென்று ஷோரூம் ஊழியர்களிடம் ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை நேரலையில் கேட்கலாம். செல்வராஜ், இப்ப 5 கார்களை வாங்கிய ஓட்டுநர்கள் தள்ளிச் சென்று ஷோரூமில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது என்ன, இதோட பின்னணி என்ன புகார் தெரிவிக்கிறார்கள்? தற்போது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? வழக்கு எதுவும் பதியப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக பூர்ணிமா, பிரபல சொகுசு கார்கள் விற்பனை செய்யக்கூடிய வாகனங்கள் என்பது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே பழுதாகி ஆங்காங்கே நிற்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 5 கிலோமீட்டர் தூரம் சென்றாலே சில கார்கள் நேரடியாக பழுதாகி சாலையில் நிற்கக்கூடிய ஒரு அவலம்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் பகுதியை சேர்ந்த 5 பேர், அவங்க டாக்ஸி ஓட்டுநர் என்பவர்களின் காரணமாக அவர்கள் 5 வாகனத்தில் சொகுசு காரை வாங்கியுள்ளார்கள். அந்த கார் அடிக்கடி பழுதாகி இருப்பதன் காரணமாக நேற்று அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தள்ளி கொண்டு வந்து அந்த சர்வீஸ் சென்டர்ல வந்து ஒப்படைச்சிருக்காங்க. மேலும் நீங்க நேரடியாக பார்க்கலாம், இது போன்ற ஒரு சொகுசு கார் வரக்கூடிய சூழ்நிலை, கார் வந்து சில நாட்களிலேயே அந்த காரின் உள்ள ஆயில் அனைத்தும் சிந்தியதன் காரணமாக அதன் பிறகு அது சரி செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக புதிய கார் வாங்கி நேரடியாக இன்ஜினை பிரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இருந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து அந்த கார் நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு பெட்ரோல் போலியான பெட்ரோல் நீங்கள் போட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் அது தொடர்பாக எந்த ஆயில் போட வேண்டும் என்பது கூட தெரிவிக்கப்படாமல் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு சாலைகளில் செல்லக்கூடிய இந்த சொகுசு கார்கள் ஆங்காங்கே நிற்பதன் காரணமாக அவர்கள் நேரடியாக அந்த வாடகை கார் ஓட்டுநர்கள் தான் அவர்கள் தாங்கள் அந்த பகுதிக்கு சொல்ல முடியாமல் பொதுமக்களும் ஒரு மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாயுள்ளார்கள். இது தொடர்பாக அந்த கார் வாங்கியவருடைய கேட்போம். ஐயா வணக்கம், ஐயா உங்க பேர் என்ன மாதிரியான உங்களுக்கு பழுதாகி நிற்பத கார் இருக்கிறீங்க? என்னோட பேர் ஷேக் முகமது. நாங்கள் கடையநல்லூர்ல இருந்து ஸ்டாண்ட்ல இருந்து வரோம். அதாவது இந்த கார் வந்து நான் எடுக்கும் போது எல்லாமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கார் வந்து நம்ம டீ போர்டு வண்டிகளுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பழைய வண்டி நாங்கள் வித்துட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டி நாங்கள் லோன் எடுத்து நாங்கள் அந்த வண்டியை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது கரெக்டாக வந்து கடந்த 2 மாசத்துல வண்டி எடுத்து கரெக்டாக 10,000 கிலோமீட்டர்லே எங்களுக்கு வந்து இதில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாங்கள் வந்து கம்பெனியில் போய் விட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்க, இது ஆயில் லீக்கேஜ் தான், இதை நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. வண்டி 1 வாரமாக உள்ள நிற்கி. சரி ஓகே, நம்ம வந்து டீ போர்டு வண்டி அப்படிங்கனால 1 வாரம் நிற்கி அப்படின்னாங்க. சரி 1 வாரம் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். அப்போ எங்களுக்கு ரெடி பண்ணி தந்ததில் 2வது எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. வந்து நாங்கள் வண்டி ஓட்டி பார்க்கும்போது வண்டி வந்து ரன்னிங்கில் வந்து உட்காருது. மறுபடி என்னங்கன்னு போய் செக் பண்ணும்போது அவங்க சொல்லுதாங்க, மறுபடி இதை கலட்டி தான் நம்ம சர்வீஸ் செய்யணும், ஏன்னா இதில் வந்து இன்ஜின் வந்து பேக்கிங் வந்து சரியாக மாட்டலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு சொல்லிட்டாங்க. சரி ரைட் ஓகேன்னு சொல்லி மறுபடி 1 வாரம் உள்ள நின்னது வண்டி. அந்த வண்டியை மறுபடி ரெடி பண்ணி ப்ராப்பராக எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வண்டி கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னோட வண்டி கரெக்டாக 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதில் வந்து இப்போ செல்ஃப் வந்து அதிகமாக சுத்துது. அதாவது காலையில் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது அதிகமாக செல்ஃப் சுத்துது. சரிங்களா, செல்ஃபு சுற்றி தான் நமக்கு அடிக்கி. அதில் வந்து இப்போ நாங்கள் ஷோரூமில் போய் கேட்டதுக்கு இன்ஜெக்டர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுதாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து வாரண்டி வந்து முடிஞ்சு போச்சு, 40,000 கிலோமீட்டரில் வாரண்டி முடிஞ்சு போச்சு, இப்போ இதில் வந்து இன்ஜெக்டர் தான் ப்ராப்ளம். இது வந்து எதனால ப்ராப்ளம்னு வந்துச்சு கேட்டதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பல்க்கு மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அப்போ எந்த பல்கில் போடணும்னு நான் கேட்டதுக்கு ஹெச்பி பல்கில் தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சார் இந்த வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஹெச்பி பல்கில் தான் போடுவேன். ஓனர் கம் டிரைவர் தான் இந்த வண்டியை ஓட்டுதேன். சரிங்களா, வேணாலும் நீங்க வேணாலும் பொறுப்படுத்து பாத்துங்க. அதிகமா போகிறது ஒன்று திருநெல்வேலி, அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு திருவனந்தபுரம் தான். திருவனந்தபுரம் போகும்போது எங்களுக்கு வந்து புளியறையில் உமா பல்குன்னு ஒரு ஹெச்பி பல்க் இருக்கு. அந்த பல்கில் மட்டும்தான் போடுவோம். வேணாலும் நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க பாத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நம்ம வண்டி ஃபுல்லா அங்கதான் நமக்கு வந்து பல்கில் வந்து நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்க கேட்டதுக்கு இப்போ வந்து அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ இன்ஜெக்டர் தான் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. இந்த இன்ஜெக்டர் வந்து மாத்துறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த ஒரு வண்டி கம்ப்ளைண்ட் தான் சரிங்களாம். நாங்க 5 வண்டி எடுத்திருக்கோம், 5 வண்டியுமே இதே கம்ப்ளைண்ட் தான். இப்போ அவங்க கேட்டதுக்கு பைசா கேட்கறாங்க. 13,500 நீங்க கட்டினா தான் இந்த இன்ஜெக்டர் ப்ராப்ளத்தை நாங்க சரி செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. நேரடியாவே கேட்கலாம். ஏன்னா இது போன்ற, ஏன்னா அவர்கள் வாடகை கார் ஓட்டுநர்கள் தான், அன்னைக்கு அவர்கள் வாடகை கார் ஓட்டினால்தான் அவர்களுக்கான சம்பளம் என்பதே கிடைக்கும்.
இது போன்ற புதிய கார்கள் வாங்கப்பட்டு இது போன்ற பழுதாகி நிற்பதன் காரணமாக அவர் பெரிய சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள். இது குறித்து மற்றொரு ஐயா வணக்கம், உங்களோட பேர் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரியான வாகனங்கள் பழுதாகி நிற்குது? அதாவது என்னோட நேம் வந்து முகமது ஆசிக். கடையனூர் வேன் சங்கத்துல இருந்து வரோம். சரியா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே 5 பேர் ஒரே வண்டியா இதை எடுத்தோம். சரியா, இப்போ என்னன்னா இந்த சேம் பிரச்சனைக்கு என் வண்டி 25 நாளா உள்ள நிக்கி. நான் வந்த உடனே நான் சொன்னது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொன்னேன். உங்க கண்டென்சர்ல லீக் இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு 22,000 ரூபாய்க்கு எனக்கு பில்லு போட்டு கொடுத்துட்டாங்க. வண்டியை திருப்பி வீட்டுக்கு கொண்டு போய் ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் ஆகல. அவங்களே மறுபடியும் வண்டியை எடுத்துட்டு போய் வண்டி இப்போ இன்னும் 15 நாள் இப்போ உள்ளதான் நிக்குது. சரியா, இன்னும் எனக்கு எந்த வகையான ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ 12,000 ரூபாய் கொடுத்து மாத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா இப்போ அந்த 12,000 ரூபாய் பொருள் மாத்தணும் அப்படின்னா அவங்க எனக்கு இது இன்னும் இத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லி ஒரு வாரண்டி கொடுக்கணும்ல. சரியா, அவங்க அந்த வாரண்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. வாரண்டி கொடுத்தாதான் நான் 12,000 ரூபாய் கொடுக்க முடியும். வாரண்டி இல்லாம நீ மாத்திட்டு போ, எதுவும் வராதுன்னு வாய் வார்த்தையில சொல்றாங்க. வாய் வார்த்தையில சொல்றது சாத்தியப்படாது. எனக்கு வந்து வாரண்டி எனக்கு இத்தனை இந்த பொருள் மாத்தினா எனக்கு இப்படி வாரண்டி இத்தனை மாசம் இத்தனை லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடுன்னு சொல்லி எனக்கு கரெக்டான வாரண்டியை அவங்க கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வண்டி புதுசா புக்கிங் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பான முறையில நல்ல ஆலோசனை பண்ணிட்டு இந்த வண்டியை எடுங்க. 2 வாட்டி இன்ஜினை பிரிச்சிருக்காங்க. நல்ல யோசனை பண்ணிட்டு புது வண்டி எடுக்கிறா இருந்தா மாருதி எடுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செய்து எடுக்காதீங்க. சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. சரியா, இப்போ நீங்க நிர்வாக தரப்புல கேட்டிருப்பீங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, என்ன குறை சொல்றாங்க? மதுரை தென்மண்டலத்துல உள்ளவர் கோபி மேனேஜர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, துட்டு கொடுத்து மாத்திட்டு போ, பிரச்சனை வந்துச்சுன்னா வா மறுபடி வா, ஆனா வாரண்டி எல்லாம் தர முடியாது. இந்த பொருளுக்கு வந்து வாரண்டி எல்லாம் தர முடியாது. 8,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க வண்டியே நிக்குத எனக்கு 5,000 நினைச்சுன்னா நான் மாசம் எப்படி வாரண்டி கொடுக்க முடியும்? இந்த வண்டிக்கு, என்னோட வண்டிக்கு இன்னும் 5 லட்சம் ரூபா லோன் பாக்கி இருக்கு. நான் மாசம் 15,000 ரூபா கொடுத்து உன்ட்ட வந்து தந்துட்டு இருந்தோம்னா எனக்கு எப்படி லோன் கட்ட முடியும்? என்னால எப்படி சார் கட்ட முடியும்? கட்ட முடியாது. என் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிப்பா இருக்கு. அதனால புது வண்டி புக்கிங் பண்ணிருக்கவங்களும் சரி, ஆல்ரெடி இந்த வண்டி கம்ப்ளைண்ட் ஆகி உங்களை எல்லாம் சமாளிச்சு அனுப்பியிருப்பாங்க. நீங்க பெட்ரோல் போட்ட, ஆனா பெட்ரோல் போட்ட தப்பே கிடையாது. நம்ம எல்லா பல்க்லயும் போய் தீர விசாரிச்சுட்டு தான் வந்து நிக்குவாங்க. பெட்ரோல் பல்க் எந்த பெட்ரோல் பல்க்கும் தப்பே கிடையாது. அவங்க பெட்ரோல்லாம் எல்லா வண்டியும் டொயோட்டா நல்லா ஓடுது, டாடா நல்லா ஓடுது, மகேந்திரா நல்லா ஓடுது. இது மட்டும் ஓடுதுன்னா பெட்ரோல்ல கம்ப்ளைண்ட் கிடையாது. இவங்க வண்டியில தான் மேனுபேக்சரிங் ஃபால்ட். அதை சொன்னா ஏத்துக்கிட மாட்டாங்க. தயவு செய்து ஒன்னே எங்களுக்கு புது வண்டி மாத்தி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வண்டியை சரியான முறையில இது மாத்தி கொடுத்து, நான் காசு கொடுக்க தயாரு, மாத்தி கொடுத்து எங்களுக்கு இத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லி கேரண்டி கொடுக்கணும். அப்படி இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணி தரல அப்படின்னா கண்டிப்பா கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் கண்டிப்பா தொடருவோம். எனக்கு நஷ்டஈடு வழக்கு கண்டிப்பா நாங்க போடுவோம். நிச்சயமாக அவர் தெரிவித்தது போலவே இந்த வாகனத்திற்காக இதுவரை வங்கியில் கடன் வாங்கி கொண்டு கடனை செலுத்தக்கூடிய சூழ்நிலையில இந்த வாகனம் என்பது ஆங்காங்கே சாலைகளில் நின்று பழுதாகி இருப்பதன் காரணமாக தங்களுடைய அடுத்த கட்டமாக வரக்கூடிய பொதுமக்களும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த நிறுவனம் என்பது ஏனென்றால் இவங்களெல்லாம் வாடகை கார் ஓட்டுநர்கள், இவர்கள் தான் அடிக்கடி வெளியே போய் நேரடியாக பொதுமக்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இந்த வாகனம் தொடர்பாக அவர்கள் நன்றாக இருந்தாலும் அவர்கள் நேரடியாக வாடிக்கையாளரிடம் தெரிவிப்பார்கள். இது போன்ற பழுதாகி நிற்பதன் காரணமாக அவர்களும் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். தொடர்ந்து இந்த நிறுவனம் என்பது நேரடியாக இவர்களை அழைத்து பேசி இவர்களுக்கு தேவையான, குறிப்பாக இந்த வாகனங்கள் அவர் தெரிவித்தது போலவே புதிய வாகனங்கள் வாங்கிய சில நாட்களையே அந்த இன்ஜினை அனைத்தும் பிரித்து மீண்டும் சரி செய்யும் போது அவருடைய மன வேதனை என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது அவர் நேரடியாகவே தெரிவித்தார். ஏனென்றால் புதிய கார் வாங்கி நாங்கள் பழைய கார்களை வாங்கவில்லை, புதிய கார்களை வாங்கி இது போன்ற இன்ஜின்கள் கோளாறின் காரணமாக நாங்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். உடனடியாக இந்த நிறுவனம் என்பது அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஓட்டுநரோட கோரிக்கையாக உள்ளது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.